ஜிகே வித் எம்கேல ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ அப்படின்ற டாபிக் கீழே வர கொஸ்டின். ஸோ இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபரில் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஊமதுரை 1801 நவம்பரில் பாஞ்சாலகுறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்கள் 1801 அக்டோபரில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அக்டோபர் 16 1799 தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரிட்டிஷுக்கு டாக்ஸ் கட்ட மறுத்துருவார். சரிங்களா? ஸோ பிரிட்டிஷுக்கு டாக்ஸ் கட்ட மறுத்துருவார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொலிகர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முதல் பாளையக்காரர் வார், அதுதான் இங்கிலீஷில் பொலிகர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் வாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ் கிட்ட தோத்துருவாரு. ஸோ அப்போ அவரை பிடிச்சி கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஸோ அவரை காட்டி கொடுத்தது யாரு? பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் காட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் புதுக்கோட்டை விஜய ரகுநாத தொண்டைமான். சரிங்களா? ஸோ இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இவரை எந்த மரத்துல தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்ட்டு கேட்டா டேமரிண்ட் 3. சரிங்களா? ஸோ புளிய மரம், டேமரிண்ட் 3 புளிய மரம். சரிங்களா? ஸோ புளிய மரத்துல அவரை தூக்கிலிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவரை தூக்கிலிடப்பட்டோன்னே அவங்க தம்பி தான் ஊமதுரை. ஸோ அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. பட் அவங்க தம்பி எஸ்கேப் ஆயிட்டு திரும்ப கோட்டையை புதுப்பிக்க ட்ரை பண்ணுவாரு. சரிங்களா? இவரோட தம்பி ஊமதுரை மற்றும் செவத்தையா, ஸோ 2 பேருமே எஸ்கேப் ஆயிட்டு திரும்ப கோட்டையை புதுப்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி மருது சகோதரர்கள் இவங்க கூட சேர்ந்து 2வது பாளையக்காரர் வார், செகண்ட் போலிகர் வார், அதுதான் சவுத் இந்தியன் ரெபல்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ 2வது பாளையக்காரர் வார் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ் கிட்ட இவங்க தோத்துருவாங்க. ஸோ நவம்பர் 16 1801 பாஞ்சாலகுறிச்சியில ஊமதுரை தூக்கிலிடுறாங்க. ஸோ மருத சகோதரர்களை திருப்பத்தூர் ஃபோர்ட் அக்டோபர் 24 1801 தூக்கிலிடுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துல போஸ்டர் வச்சு ஒட்டுவாங்க. ஸோ என்ன ஒட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் அனைவருமே பிரிட்டிஷுக்கு எதிராக ஒண்ணுபடணும் அப்படின்ட்டு ஒட்டுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் 1808 வெள்ளூர் ரிவால்ட்டும் நடக்கும் அடுத்து. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே பகுதி. வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமதுரை, மருது சகோதரர் எல்லாமே திருநெல்வேலி அது சுத்தி இருக்க பகுதி. பட் ஆனா தீரன் சின்னமலை பாத்தீங்கன்னா கொங்கு ரிலிஜனை சேர்ந்தவர். ஸோ கொங்கு நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இங்க சேலம், கரூர், ஈரோடு, ஸோ அந்த பகுதியில இவர் போர் செய்யறாரு. இவர் திப்பு சுல்தானோட சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாரு தீரன் சின்னமலை. ஸோ திப்பு சுல்தானோட சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாரு. இவர் கொரில்லா வார்ஃபேர்ல சிறந்து விளங்கினாரு. சரிங்களா? ஸோ கொரில்லா வார்ஃபேர்னா மறைஞ்சிருந்து தாக்குறது. ஸோ காட்டு பகுதியில மலை பகுதியில இருந்து தாக்குவாங்க. ஸோ மறைஞ்சிருந்து தாக்குறது தான் கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில கொங்கு பகுதியில சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த பகுதியில பிரிட்டிஷை எதிர்த்து இவர் போர் செஞ்சவர் தீரன் சின்னமலை. சரிங்களா? ஸோ இவர் திப்பு சுல்தான் கூடயே இருந்திருக்காரு. இவரை ஜூலை 31 1805 சங்ககிரி அப்படின்ற இடத்துல தூக்கிலிடப்படுவாங்க. இவரை காட்டி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குக் நல்லப்பன். அவரே அவருக்கு துரோகம் செஞ்சிருவாரு. ஸோ கட்டபொம்மனுக்கு விஜய ரகுநாத தொண்டைமான் காட்டி கொடுத்துருவாரு. தீரன் சின்னமலையை குக் நல்லப்பன் காட்டி கொடுத்துருவாரு. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் 1899 கரெக்டா இருக்கு. ஊமதுரை 1801 பாஞ்சாலகுறிச்சி கரெக்டா இருக்கு. ஸோ எக்ஸாக்டா பாஞ்சாலகுறிச்சின்னு சொல்ல முடியாது. பாஞ்சாலகுறிச்சி சுத்தி இருக்க ஏரியால அவர் தூக்கிலிடப்படுவாங்க. சரிங்களா? பட் இங்க நம்ம இது கரெக்டான ஆன்சரா எடுத்துக்கலாம். நம்ம மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் கரெக்ட். ஸோ தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா 1805. சரிங்களா? இங்க பாருங்க, தீரன் சின்னமலை ஜூலை 31 1805. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1806 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறான விடை. அப்ப எது கரெக்ட்? 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஸ் ஸ்டோரியை கரெக்டா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூற்று காரணம் அப்படின்ற கொஸ்டினை நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம தினமும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரெகுலரா வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம மேக்ஸுக்கு எஸ்சிஆர்டி புக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிஎஃப் 6th to 10th வரை எல்லா சம்மே அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போய் நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.